ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் கார்ன் கட்லெட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் கார்ன் கட்லெட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். நான் 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கார்னும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ண மல்லி இலை, அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த சிக்கன் கார்ன் அதையும் போட்டுட்டு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருந்த ஒரு பொட்டேட்டோ, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த இதை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் இதில் நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்லையும் நல்லா கோட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கட்லெட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஆர் கிட்ஸ் அஃபிஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.